நம்ம எப்போ யார்கிட்ட பேசினாலுமே நம்மளுடைய வார்த்தைகளில் கவனம் செலுத்தணும். அதே மாதிரி தான் நம்ம தெரியாமல் பேசக்கூடிய வார்த்தைகள் கூட மற்றவங்களோட மனதை புண்படுத்தும். அந்த மாதிரி தான் நம்மளுடைய நம்மளுடைய முடியை பார்த்திங்களா இருக்கும்போதே அதை பத்திரமா பார்த்துக்கணும். இல்லை அப்படின்னா வார்த்தை மாதிரி தான், அது வார்த்தை வந்து ஒரு வார்த்தை திட்டமா அந்த வார்த்தையை நம்மளால் திரும்ப அதை சரி செய்ய முடியாது. அந்த மாதிரி தான் இந்த முடியுமே நமக்கு இருக்கும்போதே பாதுகாப்பாக வச்சுக்கணும். கொட்டிடுச்சு அப்படின்னா அதை சரி செய்வது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். சில கால மாற்றங்கள், சரியான உணவு பழக்கம் இல்லாமல் இருக்கிறது, ஹார்மோன் பிரச்சனை, பரம்பரை ரீதியாக, அதே மாதிரி இரும்புச்சத்து குறைபாடு, இதையெல்லாம் ஒரு மூல காரணமாக இந்த முடி வளர்ச்சிக்கு இருக்குது. இதை எல்லாமே சரி செஞ்சு கொண்டு இதிலிருந்து விடுபடுவது தான் ரொம்ப ரொம்ப அவசியமான, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. பெண்களாக இருந்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், முடி இருந்துச்சுன்னா தான் அவங்களுக்கு பெண்களுக்கே அழகு. அந்த வகையில் தான் தற்போது சொட்டை தலையில் முடியினை வளர செய்ய முடியுமா அல்லது முடியாதா, இதற்கான டிப்ஸ் என்ன, எளிமையான முறையில் ஈஸியாக நம்மளுடைய வீட்டில் செய்யக்கூடிய ஈஸியான டிப்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதே மாதிரி பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெங்காயம் ஒரு அற்புதமான முடி சீரமைப்புக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். இதில் சல்பரானது நிறைஞ்சிருக்கு. முடி வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்கும் முடி உதிர்தலை தடுக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது. தினமுமே 2 சாம்பார் வெங்காயத்தை நீங்கள் அப்படியே பச்சையாக சாப்பிடுங்களேன், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி சாலட்டில் கலந்தும் நீங்கள் சாப்பிட்லாம். அதாவது சாண்டிவ் செய்யும் போதும் கூட பச்சை வெங்காயம் கலந்து சாப்பிடுங்க. பச்சை வெங்காய சாற்றோன் பேஸ்ட்டை நீங்கள் பயன்படுத்துவதும் இது இரத்த ஓட்டத்தை அதிகரித்து முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கும். அதே மாதிரி புரதம் நிறைந்த ஹேர் பேக் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஹேர் பேக்குங்க. புரதம் நிறைந்த இந்த ஹேர் பேக்கு தலைமுடிக்கு ஊட்டமளிக்க செய்யும். ஏன் அப்படின்னா முடி பெரும்பாலுமே கெரட்டின் அப்படிங்கிறக்கூடிய புரதத்தால் ஆனது. தலைமுடி வளரவும் கூந்தலை வலுப்படுத்த புரதம் பார்த்திங்களா போதுமான அளவு ரொம்ப தேவை. முட்டையோட மஞ்சள் கருவை நீங்கள் எடுத்து அதோட எலுமிச்சை சாறு, ஆலிவ் எண்ணெய், இது எல்லாத்தையுமே சேர்த்து புரதம் நிறைந்த இந்த பேஸ்ட்டை கூந்தலில் தடவி ஊற விட்டு ஒரு 10 நிமிஷம் நீங்கள் கழிச்சிட்டு அதுக்கப்புறம் குளிச்சுக்கோங்க. வாரத்தில் இந்த மாதிரி 2 முறை நீங்கள் செஞ்சு வந்தீங்க அப்படின்னா கூந்தலுக்கு வேண்டிய ஊட்டச்சத்தானது நிச்சயமாக கிடைக்கும். அதே மாதிரி இன்னும் ஈஸியான நிறைய டிப்ஸ் இருக்குது. நம்ம ஒவ்வொன்றா விரிவாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னா, 2வது டிப்ஸு இந்த தேங்காய் பால் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. வழுக்கை தலையில் முடி வளர இந்த தேங்காய் பால் ரொம்ப பயனுள்ளதாக தீர்வாக இருக்கும். 2 ஸ்பூன் தயிரோட இந்த 1/4 கப் தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. இதை பார்த்திங்களா உங்களுடைய மயிர்கால்களை நீங்கள் பார்த்திங்களா தலைமுடியை வெதுவெதுப்பாக கழுவி எடுத்துக்கோங்க. பிறகு இந்த பேஸ்ட்டை கொண்டு உச்சந்தலையில் தடவி ஒரு 20 நிமிடங்கள் முடிக்கு ஃபுல்லாகவே போடுங்க. ஒரு 20 நிமிடங்கள் வச்சுருந்து நீங்கள் குளிர்ந்த நீரில் கழுவி எடுத்துக்கோங்க. வாரத்தில் இந்த மாதிரி 2 அல்லது 3 முறை அதை செஞ்சு வாங்களேன், நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தோமா, வெந்தயம் ரொம்ப ரொம்ப முடி வளர்ச்சிக்கு ரொம்ப பிளாக்காக நல்ல க்ரோத்தாக ரொம்ப அருமையாக முடி வளரணும், நல்லா அழகாக வளரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக எல்லாருமே இந்த வெந்தயத்தை யூஸ் பண்ணலாம். வெந்தயத்தோட விதைகள் முடி வளர்ச்சிக்கு ரொம்ப உதவக்கூடியதாக இருக்கும். முடி வேகமாக வளரவும் அலோபேசியா அப்படிங்கக்கூடிய பிரச்சனையை குணப்படுத்தவும் இது வீட்டு வைத்தியமாக இது பயன்படுத்தலாம். வெதுவெதுப்பான நீரில் ஒரு 4 தேக்கரண்டி வெந்தயத்தை நீங்கள் ஊற விடுங்க. பிறகு அதை தண்ணீர் விட்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இதில் வைட்டமின் இ ஆயில் கலந்து உச்சந்தலையில் நன்றாக தேய்ச்சி விடுங்க. இதை 20 நிமிடம் அப்படியே விடுங்க. பிறகு பார்த்திங்களா அதை ஒரு 2 நிமிஷம் அப்படி சும்மா தலையில் கை வச்சு சும்மா மஜா செஞ்சு விடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட விரல்களால் நல்லா அலசி விடுங்க. உங்களுடைய முடி அப்படியே சூப்பராக வளரும். அதே மாதிரி அடுத்ததாக புரதம் ரொம்ப முக்கியம். உடல் மற்றும் முடியோட ஆரோக்கியத்திற்கு தேவையானது புரதத்தோட சரியான அளவு நபருக்கு நபர் மாறுபடலாம். பல உடற்பயிற்சி ஆர்வலர்கள் மற்றும் ஊட்டச்சத்து நிபுணர்கள் இப்போது ஒருவர் 1 கிலோ எடைக்கு 1 கிராம் புரதம் வீதம் எடுத்துக்கொள்ள வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிறந்த ஒல்லியான புரத ஆதாரங்களில் தோல் இல்லாத கோழி, யோகர்ட் மற்றும் முட்டை போன்றவை எல்லாமே இருக்கும். மேலுமே இது பார்த்திங்களா ஜெலட்டின் முடி, நகங்கள் மற்றும் ஆரோக்கியமான சருமத்தோட வளர்ச்சியை ஊக்குவிக்கும். அமினோ அமிலங்களோட கலவையை இது கொண்டிருக்கு. முடி வளர்ச்சியை தூண்டுவதற்கும் ஜெலட்டின் கூடுதல் ஊக்கமாக சூப்கள்,
மிருதுவாக்கிகள் சேர்க்கலாம். இது எல்லாமே வழுக்கை இல்லாத சருமத்தை உங்களுக்கு கொடுக்கும். அடுத்ததா ஆலிவ் எண்ணெய் வழுக்கையில் முடி வளர்ச்சியை ஊக்குவிக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடி வளர்ச்சிக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஆலிவ் எண்ணெய் பார்த்திங்களா வழுக்கை தலையில் முடி வளர்ச்சியை ஊக்குவிக்க செய்யும். அதே மாதிரி ஆண்கள் மற்றும் பெண்கள் 2 பேருமே முடி உதிர்தலை சமாளிக்கவும் வலுப்படுத்தவும் பயன்படுத்துவாங்க. இது சேதமடைந்த முடியை சரி செஞ்சு முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கும். இதில் இருக்கக்கூடிய கொழுப்பு அமிலங்கள் மற்றும் புரதங்கள் அதை ஈடு செய்யும். மேலுமே ஆலிவ் எண்ணெய் சருமத்தில் எண்ணெய் சுரப்பி சரி செய்ய இது ரொம்ப உதவிகரமாக இருக்கும். மேலுமே இது கூந்தலை ஈரப்பதமாக எப்போதுமே வச்சுருக்கோம். புரதம் முடி செல்களை உருவாக்குவதற்கான அடிப்படை பொருளாக செயல்படுது. 2 பொருள்களுமே ஆரோக்கியமான முடி வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப உதவக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி ஆலிவ் எண்ணெயை நீங்கள் நேரடியாக கூந்தலில் தடவி சில நிமிடங்கள் கழித்து மென்மையாக மஜாஜ் செய்யுங்க. இது இரத்த குழாய்களை தூண்டி இரத்த நாளங்களை விரிவடைய செஞ்சு இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும். ஆலிவ் எண்ணெயை லேசாக சூடு செஞ்சு பயன்படுத்துவது உங்களுக்கு இன்னும் பலன்களை கொடுக்கும். மேலுமே இது எல்லாமே உங்களை வழுக்கையிலிருந்து காப்பாற்றி முடி வளர்ச்சியை ஊக்குவிக்க ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள் என்ன அப்படின்னா, அதே மாதிரி தலையில் தயிர் சேர்த்தா முடி நீளமாக வளருமா? இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் சொல்லக்கூடிய மாபெரும் பொய் இதுதான் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வழுக்கை இருக்கக்கூடிய இடத்துல நம்ம ஈஸியாக முடி வளர வெங்காயச்சாறு ரொம்ப ரொம்ப முக்கியமுங்க. அடுத்தது கற்றாழை, ஆமணக்கு எண்ணெய், இரும்பு சத்து நிறைந்த உணவுகள் சிறந்த ஒரு பலன்களை நிச்சயமாக கொடுக்கும். வாரத்துக்கு 2 முறை வெங்காயச்சாற்றை நீங்கள் வழுக்கையில் தடவி ஒரு 20 நிமிஷம் கழித்து நீங்கள் கழுவி எடுங்க. ரொம்ப சூப்பராக ரிசல்ட்டுக்கு இருக்கும். அதே மாதிரி இஞ்சி, மருதாணி, நெல்லிக்காய் இது எல்லாமே தலையில் தடங்குவது இரத்த ஓட்டத்தை அதிகரிப்பது, புதிய முடி வளர்ச்சியை தூண்டுறது, இது எல்லாத்துக்குமே ரொம்ப உதவியாக இருக்கும். அதே மாதிரி வெங்காயத்தில் இருக்கக்கூடிய கந்தகம் அதாவது சல்பர் புதிய முடி வளர்ச்சியை தூண்டுமா. சாற்றை வழுக்கை இருக்கக்கூடிய இடத்துல தடவி ஒரு 15 to 20 நிமிடம் இதை ஊற வச்சு அப்படியே நீங்கள் குளிச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப அருமையான ரிசல்ட் கொடுக்கும். அதே மாதிரி கற்றாழை அப்படிங்கிறது கற்றாழையோட ஜெல்லை நீங்கள் நேரடியாக உச்சந்தலையில் தடவி மஜாஜ் செஞ்சு வழுக்கையை நீங்கள் குணப்படுத்த உதவும். இது பார்த்திங்களா எப்போவுமே தலையை குளிர்ச்சியாக வச்சுக்கும். ஆமணக்கு எண்ணெய், தேங்காய் எண்ணெய், ஆமணக்கு எண்ணெயை அதாவது கேஸ்டர் ஆயில் தேங்காய் எண்ணெயோடு நீங்கள் கலந்து அந்த வழுக்கை இருக்கக்கூடிய இடத்துல மஜாஜ் செய்வதன் மூலம் முடியோட வேர்க்கால்கள் ரொம்ப வலுவாக இருக்கும். அதே மாதிரி கருவேப்பிலை ரொம்ப ரொம்ப அருமையான டிப்ஸுங்க முடி வளர்ச்சிக்கு. கருவேப்பிலை, மருதாணி, நெல்லிக்காய் இது எல்லாத்தையுமே அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக நீங்கள் வழுக்கையில் தடவி வரலாம். ரொம்ப ரிசல்ட்டு அருமையாக கொடுக்கும். அதே மட்டும் இல்லாமல் முட்டை, பால், மீன், கீரைகள், பேரீச்சை மற்றும் பாதாம் போன்ற சத்தான உணவுகளை நீங்கள் முக்கியமாக சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இது உங்களுக்கு முடி வளர்ச்சியை உங்களுக்கு மேம்படுத்த உதவும். வழுக்கை இருக்கக்கூடிய இடத்துல மெதுவாக மஜாஜ் செய்வது இரத்த ஓட்டத்தை தூண்டி முடி வளர்ச்சியை அதிகரிக்க உங்களுக்கு அற்புதமான ஒரு வாய்ப்பு அமையும். கண்டிப்பாக இந்த மாதிரியான சின்ன சின்ன டிப்ஸாக இருந்தால் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுடைய முடிக்கு நல்ல அருமையான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். இளம் பெண்கள் பெரும்பாலும் முடி பிரச்சனையால் அவதிப்படுறாங்க. பல நேரங்களில் கவனமாக இருந்தால் கூட பிரச்சனைகளானது தீர்வதில்லை. இந்த பிரச்சனைகள் முடி உதிர்தல், அதே மாதிரி உடைதல், இது வழுக்கை வருங்காலத்தில் இது பார்த்திங்களா வழுக்கையாக மாறி இருக்குது. இதுக்கு எல்லாம் என்ன ரீசன் அப்படின்னா நம்ம முடியை பாதுகாப்பாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. பல பெண்களுக்கு முன்வழுக்கை சங்கடத்தை ஏற்படுத்துவது மட்டும் இல்லாமல் முகத்தோட அழகையுமே குறைக்கிறது. இந்த நேரத்தில் தான் சில பேர் தங்களோட முடி மீண்டும் வளரவில்லை அப்படின்னு சொல்லி கவலைப்படுற போங்க. நாம் உங்களுக்கு சில விஷயங்களை பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக சொன்னோம். இந்த பயன்பாடு முடி மீண்டும் வளர உதவும். இந்த வைத்தியங்களை நீங்கள் வீட்டிலே ஈஸியான முறையில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் வச்சு ரொம்ப அழகாக உங்களுடைய ஹேரும் நல்ல க்ரோத்தாக அழகாக வர்றதுக்கு இது ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதே மாதிரி இது எதை யூஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ முக்கியமாக நீங்கள் ஆலிவேரா ஜெல்லு, அடுத்ததாக இந்த வெங்காய சாறை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். வெங்காய சாற்றை முடியில் தடவுவது முடி வேகமாக வளர உதவும். உண்மையிலேயே வெங்காய சாற்றில் பார்த்திங்களா கரோனோட்டினாய்டுகள் இருக்குது. அது எல்லாமே இரத்த ஓட்டத்தை மேம்படுத்த உதவும். இது முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கும் மற்றும் புதிய முடியோட வளர்ச்சிக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இது போன்று உங்களுக்கு உச்சந்தலையில் இருக்கக்கூடிய அடைப்பட்ட
துளைகளை சுத்தம் செஞ்சு வேர்கள்ல இருந்து முடிய உங்களுக்கு ரொம்ப பலமாக இருக்கும். அடுத்ததாக முடி உதிர்வை தடுக்கக்கூடிய புதிய முடி வளரவும் நீங்கள் கருஞ்சீரகத்தை பயன்படுத்தலாம். இதற்காக கருஞ்சீரகத்தை அரைச்சி பொடி செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பொடியை தண்ணீரில் கலந்து இந்த நீரில் தலையை அலசுங்க. சில நாட்களில் உங்களுக்கு முடி உதிர்தல் குறைந்து தலையில் புதிய முடி வளர தொடங்கிடும். அதே மாதிரி புதிய முடி வளர்ச்சி அதிகரிக்க நீங்கள் புதிய எலுமிச்சை சாறு அல்லது எலுமிச்சை எண்ணெயை நீங்கள் பயன்படுத்தலாம். ஏன் அப்படின்னா அது ரெண்டுமே முடியோட தரத்தையும் வளர்ச்சியையும் மேம்படுத்தும். எலுமிச்சை எண்ணெய் உங்களோட உச்சந்தலையை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும். முடி வளர்ச்சியை தூண்ட உதவும். இதை பயன்படுத்த ஷாம்பு செய்வதற்கு 15 நிமிடங்களுக்கு முன்னாடியே உங்களோட உச்சந்தலையில் மற்றும் தலையில் புதிய எலுமிச்சை சாற்றை தடவி தலையை நீங்கள் மஜாஜ் செஞ்சு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணுங்கள். நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். என்ன நேயர்களே, இந்த வீடியோவில் முடி வளர்ச்சிக்கான நம்ம ஈஸியான முறையை பற்றி தான் பார்த்தோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்டோ அல்லது ரிலேஷன் யாராவதோ வழுக்கை தலையில் ரொம்ப கஷ்டப்படுறாங்களா, அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களுக்கு யூஸ் ஆகட்டும். அதே மாதிரி எதை யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நல்லது. ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.